புகழ் வாழ்க உங்களுடைய துணை. நம்ம அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று நமக்கு ஆழமான பஞ்சேந்திரிய தவத்தை வழிநடத்தி கொடுத்த புவனா அம்மா அவர்களுக்கும், ஒப்புரை வழங்கிக் கொண்டிருக்கும் பகீரதி அம்மா அவர்களுக்கும், தொகுத்து வழங்க இருக்கின்ற நகலேஷ் அவர்களுக்கும், மற்றும் நார்வே, டென்மார்க் என்பதை சார்ந்த அன்பர்கள் அனைவருக்கும், இந்த இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மெய்யன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களோடு இன்று சிந்தனை துவங்குவோம். தெளிந்த அறிவின்படி வாழ்வோம். முண்டாசு கவி பாரதி வாக்கு: "திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பனி போல போக வேண்டும் வேண்டும்" என அன்னை காளியிடம் வேண்டுகிறார். தெளிந்த நல் அறிவுபடி வாழ்வது என்பது மகான்கள் காட்டிய வழியில் சுயநலமற்ற அன்பு, பொறாமை, ஆசையின்மை, பிறருக்கு உதவுதல் போன்ற நற்பண்புகளுடன் ஆணவத்தை நீக்கி இறைநிலையை உணர்ந்து இணக்கமாக வாழ்வதே ஆகும். மகான்கள் குறிக்கோள் என்ன? நான் யார் என்ற கேள்வியுடன் தொடங்கி தன்னை உணர்ந்து சத் சித் ஆனந்த நிலையில் இருப்பு, அறிவு, பேரின்பம் பெறுவதே ஆகும். மகாத்மா காந்தி அவர்கள் தன்னிடம் உள்ள குறைகளை அறிந்து கொள்வதே ஞானம் என்கிறார். பெரியவர்கள் எப்பொழுதும் அறிவை தேடி அதை வாழ்க்கையில் கடைபிடிப்பார்கள். இதற்கு ஒரு கதை பார்ப்போம். ஒரு சித்தர் பாம்ப ரொம்ப ஆசையோடு வளர்த்து வந்தார்கள். அவர் செல்லும் இடத்திற்கெல்லாம் அந்த பாம்பை ஒரு கூடையில போட்டுக்கொண்டு செல்வது அவர் வழக்கம். ஒரு சமயம் இது போல அவர் கூடையில போட்டுட்டு வெளியூர் போறாரு. அசதியில ஒரு மரத்து அடியில இந்த கூடையும் வச்சுட்டு படுத்து தூங்கிடுறார். சமத்து பாம்பு அந்த கூடையை விட்டு வெளியில வந்து அருகில இருக்கிற ஒரு குடிசை கிட்ட போயிடுச்சு. அங்க ஒரு குடிசைல கிட்ட குழந்தை ஒண்ணு, 2.5 வயசு குழந்தை விளையாடிட்டு இருக்கு. இந்த பாம்பை பொம்மைன்னு எடுத்து கையில எடுத்து விளையாட ஆரம்பிக்குது. குடிசையிலிருந்து வெளியில வந்த தாய் என்ன பண்றாங்க, குழந்தை கையில பாம்பு இருப்பதை பார்த்து கூச்சலிட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்துடுறாங்க. குழந்தை பாம்பை கீழே படும்படி எல்லாரும் கூறுகின்றனர். இந்த சப்தத்துல சித்தர் தூக்கத்திலிருந்து எழுந்து நடந்ததை அறிந்து குழந்தையை கையில இருந்த பாம்பை வாங்கி கொள்கிறார். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். சித்தர் கிட்ட பாம்பை எப்படி வாங்கினீங்க, பயமே இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. சித்தர் எதற்கு பயம், பாம்பிற்கு தான் பல் பிடுங்கி ஆயிற்றே என்றார். பாம்புக்கு பல் பிடுங்கிய விஷயம் அறிந்த சித்தரும் பயப்படல. இந்த பாம்பை பத்தி தெரியாத அதனுடைய இத தெரியாத குழந்தையும் பயப்படவில்லை. இது இரண்டுமே அறியாத நம்மதான், அதாவது இறைநிலையை பற்றி அறியாத நமக்கு தான் அச்சமும் பயமும் கவலையுமாக இருக்கின்றது. அறிவு என்ற சொல்லுக்கு அதை அறிந்து கொண்டு பார்க்கக்கூடிய முயற்சி, சிலவற்றை முடிவு செய்வது, சிலவற்றை ஆராய்ந்து பார்க்கக்கூடியதாகும். வாளறிவான் தூய அறிவு வடிவானவன். மனிதன் புலன்கள் வழி பெறும் மனமாசுக்களால் அறிவில் சேர்ந்து தூய்மை கெட்டு இறைநிலையிடம் இருந்து விலகி காணப்படுகின்றது. மாசுக்களை நீக்கி இறையோடு ஒன்றல் வேண்டும். எனக்குள் நீ என்றும் இயற்கையாய் பின்னும் உனக்குள் நானும் என்ற உறுதி கொள்வது என்னாலோ அறிவதே ஆகும் என ஆகும் பொருள் என்று உறுதி சொன்ன உண்மையினை ஒரு நாள் என்னாலோ என்கிறார் தாயுமானவர். வள்ளுவர் இதை இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன் என்கிறார். அதாவது இன்பம் வந்த காலத்தில் மகிழாதவன் துன்பம் வந்த காலத்திலும் வருந்த மாட்டான் என்கிறார். மேலும் சென்ற இடத்தால் செலவிடா தீதொரி நன்றின் பால் உய்வதறிவு. அதாவது மனத்தை அது சென்ற இடங்களிலே செல்ல விடாமல் தீமையிலிருந்து விலகி நன்மையில் மட்டுமே செல்ல விடுவது அறிவாகும். இதற்கு 10 ரூபாய் 13 லட்சமான கதை பார்ப்போம். ஒரு பலசரக்கு கடை வாசல்ல காலையில கடை திறந்த உடனே ஒரு பெண்மணி வந்து நின்னுட்டு இருக்காங்க. 10 ரூபாய் நோட்டை நீட்டிட்டு நின்னுட்டு இருக்காங்க. கடைக்காரர் என்னம்மா என்ன வேண்டும் அப்படிங்கிறாரு. அதற்கு அந்த பெண் சொல்றாங்க, எனக்கு ஒண்ணும் வேண்டாம், இந்த 10 ரூபாய் உங்களுடையது அப்படிங்கிறாரு. கடைக்காரருக்கு புரியல. ஆமா, நேத்திக்கு நீங்க சில்லறை கொடுக்கும் போது அதிகமா இந்த 10 ரூபாயை கொடுத்துட்டீங்க,
அதனால இத திருப்பி கொடுக்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. அது உடனே அந்த கடைக்காரர் சொல்றாரு சிரித்துக்கொண்டே, "நேற்று தான் நீ ஒரு பொருள் வாங்கும்போது அவ்வளவு பேரம் பேசினியே! இப்ப என்னத்துக்கு இந்த 10 ரூ. 5க்கு அவ்ளோ பேரம் பேசின. இப்ப எதுக்கு இந்த ரூ. 10 திருப்பி தர வந்த?" அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அந்த பெண் சொல்றாங்க, "பேரம் பேசுவது எனது உரிமை. பொருளுக்கு நியாயமான தொகை பெற்றுக்கொண்டு வாங்கிவிட்டேன். அதற்கு மேல ரூ. 1 உங்கள்ட்டேருந்து நான் ஏமாற்றினா கூட என் மனம் என்ன சும்மா விடாது. இதை இதை எனது கணவர் அவங்களுக்கு என்னுடைய கணவர் இறக்கறதுக்கு முன்னாடி எனக்கு கணவர் இல்ல. அவர் இறக்கறதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை என்னன்னா, ரூ. 1 நீ மத்தவங்க கிட்டேருந்து வாங்கி ஏமாத்தினா கூட, அத மேலே இருக்கிறவன் பார்த்துட்டே கணக்கு எழுதிட்டு இருப்பான். நம்ப குழந்தைங்களுக்கு பின்னாடி வாழ்க்கையில துன்பமாக வரும்னாரு. அதனால எனக்கு இந்த பொருள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. உடனே கடைக்காரர் அந்த ம அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துர்றாங்க. சொல்லிட்டு அந்த அம்மா வேகமா போயிடுறாங்க. அவர்களுக்கு அந்த கடைக்காரரு அது வாங்கி உள்ள போட்டுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கடகடன்னு கல்லாப்பெட்டிய திறந்து ஒரு ரூ. 300 எடுத்துக்கிட்டு வண்டி எடுத்துட்டு ஒரு இதுக்கு போறாங்க. போறவரு நின்னுட்டு அந்த பிரகாஷ் இந்தா உன்னுடைய பணம் ரூ. 300 அப்படின்னு குடுக்குறாரு. பிரகாஷுக்கு புரியல. இவர் சொல்றாரு, "நேத்திக்கு நீ பொருள் வாங்கினீல, அப்ப வந்து அதிகப்படியா உன்கிட்டேருந்து பொருளுக்கு விலைய போட்டு நான் இந்த ரூ. 300 வாங்கிட்டேன். இந்தா இந்த பொருள நீ வாங்கிக்க" அப்படிங்கிறாரு. பிரகாஷம் சிரிச்சுட்டே, "எதுக்கு இது?" அப்படின்னு கேட்கிறாரு. "நான் தான் அடுத்த மாசம் வரும்போது தரலால்ல" அப்படிங்கிறாரு. அதற்கு இவர் சொல்றாரு, "இல்ல, இல்ல. இன்னைக்கு இருக்கிற மாரியே நாளைக்கு இருப்போமான்னு எனக்கு தெரியாது. அதனால இப்பவே குடுத்துர்றேன். இல்லைன்னா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற கணக்கு போட்டுட்டு இருக்கிற கடவுள் வந்து என் குழந்தைங்களுக்கு ஏதாவது பனிஷ்மென்ட் குடுத்துருவாரு. அதனால இத குடுத்துர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. பிரகாஷுக்கு இத வாங்கி உள்ள வச்சதுக்கு அப்புறம் ரொம்ப மனசுல ஏதோ ஒரு சஞ்சலத்தோடே உட்கார்ந்திருக்காரு. 2 நாள் தூக்கமே வரல. அப்ப என்ன பண்றாரு, உடனே வேகமா 3வது நாள் வண்டி எடுத்துக்கொண்டு பேங்குக்கு போயி ஒரு ரூ. 13,00,000 பணத்த எடுத்துக்கிறார். எடுத்துட்டு நேரா அவருடைய நண்பருடைய வீட்டுக்கு வரார். வந்து அவருடைய மனைவி கால்ல விழுந்து இந்த பணத்த குடுக்குறார். காரணம் என்னன்னு கேட்டா, பிரகாஷ் யார எதுக்காக அந்த 13,00,000 குடுத்தாரு அப்படின்னு கேட்டா, அவரு ஃப்ரெண்டு வந்து ஒரு ரூ. 3,00,000 ஃப்ரெண்டு கிட்ட கடனா வாங்கினார். கடன் குடுத்த மறுநாளே அவருடைய ஃப்ரெண்டு தவறிடுறாரு. இது அந்த நண்பருடைய வீட்டிற்கு தெரியவே தெரியாது. இவருக்கு ரூ. 3,00,000 கடன் குடுத்ததும் தெரியாது. அதனால இவர் என்ன நினைக்கிறாரு பிரகாஷ், ஆஹா யாருக்குமே தெரியலையே இந்த விஷயம். அதனால நம்ம ஏன் மறைச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சுறார். ஆனா இப்ப அந்த பிரகாஷனுடைய அந்த நண்பருடைய மனைவியோ ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தைங்கள படிக்க வைக்கிறதுக்கு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு காப்பாத்துறாங்க. இது பிரகாஷுக்கு தெரியும். ஆனாலும் இத போய் சொல்லவே இல்ல. அதுதான் தெரியாதே அப்படிங்கிற மனசுல யாருக்கு தெரிய போகுதுங்கிறார். ஆனா இப்ப அவருக்கு அந்த ரூ. 13,00,000 கொண்டு வந்து மனைவி கால்ல மனைவி கிட்ட அவருடைய ஃப்ரெண்டோட மனைவிட்ட குடுத்துட்டு, நடந்த விஷயம் அத்தனையும் சொல்லிட்டு, "என்ன மன்னிச்சுடுங்கன்னு" சொல்றாரு. மனைவி அவங்க ஃப்ரெண்டோட மனைவி கண்ணு தார தாரையா தண்ணீரோட அந்த பணத்த வாங்கிக்கிறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு ரூ. 1 கூட அவ்ளோ பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா ரொம்ப சிரமப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. அப்ப இதுதானே நமது மகான் நாம் எத விதைத்தோமோ, அந்த விதை தானே நம்ம பெறுகிறோம். நாளைக்கு இன்னைக்கு வரும். அந்த விதை இன்னைக்கோ வரும். அந்த செயல் விளைவு தத்துவமாக நம்மிடம் திருப்பி வருங்க. இன்னைக்கு வரலாம், இல்ல நாளைக்கு கூட வரலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கடவுள் எங்க இருக்கிறார்? என்னுடைய கருமையத்தில் இருந்து கொண்டு ஒவ்வொரு செயலுக்கும் ஏற்ற குணங்களாக, பதிவுகளாக திருப்பிக் கொடுத்துக் கொண்டே உள்ளார். இந்த மாற்றம் தானே அறிவில் தெளிவு. தவறு செய்வது மனித இயல்பு. ஆனால் இறைநிலையின் இயல்பறிந்து மாற்றிக்கொண்டு வாழ வேண்டும். வள்ளுவர் வா வா சாரி வள்ளலார் வாழ்ந்த காலத்துல தோப்பா சாமியார் என்று ஒருவர் இருந்தார். அவர் எப்பொழுதுமே ஒரு வீட்டின் திண்ணையில இருப்பார். அந்த பக்கம் வருகின்றவர்கள்லாம் பார்த்து, நாய் போகிறது, நரி போகிறது, பாம்பு போகிறது என்று அவர்களின் குணங்களை வைத்து கூறுவார். வள்ளலார் ஒரு நாள் அந்த பக்கம் செல்லும்போது, "மனிதர் போகின்றார், மாமனிதர் போகின்றார்" என்று சொன்னார். தத்துவத்தில் அறிவு என்பது மனதின் உட்பொருளாகும். அறிவைப் பற்றி மொழியின் மூலம் விளக்குவது அவ்வளவு எளிதன்று. மனதையும்
அறிவையும் உற்று நோக்கினால் மனம் சிறப்பு நிலையில் உள்ளது. அறிவு உட்பொருளாக உள்ளது. உதாரணத்துக்கு, கடலில் அலையை பார்க்கின்றோம். அலை என்பது என்ன? நீரின் அசைவு. அசைவு என்றின் மிகச்சி அலையிலிருந்து கழித்து விட்டால் அல்லது அலையை நிறுத்தி விட்டால் மீதம் உள்ளது நீரே ஆகும். எந்த பொருளிலும் எந்த நிகழ்ச்சியிலும் அமைந்துள்ள ஒழுங்கமைப்பு தான் அறிவு எனப்படுகின்றது. எனவே அறிவு இல்லாத பொருளோ நிகழ்ச்சியோ இல்லை. பேரியக்க மண்டலத்தையும் அதன் இயக்கத்தையும் அறிவை கொண்டுதான் உணர்கின்றோம். அந்த அறிவையும் அறிவால் தான் உணர வேண்டும். இதை திருமூலர் சொல்றாரு. அறிந்தவனுக்கும் அறியாதவனுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை மரத்தை மறைத்தது மாமதை யானை, மரத்தில் மறைந்தது மாமதை யானை. அறத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே. அதாவது மரத்தால செய்த யானையை பார்க்கும்போது மரத்தினுடைய பெருமை நமக்கு தெரியாது இல்லையா? அது யானையா ஆனா அந்த வெறும் மரமாக அது மட்டும் பார்த்தா அந்த தச்சர் செஞ்ச கலை யானை எவ்வளவு அழகா பண்ணாருங்கிறது தெரியவே தெரியாதுங்கிறார். இதை நமது மகான் அறிவுக்கு அடிமையாவதே பக்தி, அறிவால் அறிய பழகுதல் யோகம், அறிவால் அறிந்த நிலையே முக்தி, அறிவை அறிந்தால் அன்பின் அறமாகும் என்கிறார். இன்று நம்மள பெரும்பாலானோர் பரமபத வாசல் சென்று திரும்பி இருப்போம் இல்லையா? பரம் என்றால் அதை விட பெரியதும் இல்லை, இணையானதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒன்றை காண அவனது பாதத்தை பற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என திட்டமிட்டு விரதம் இருந்து சென்று வந்தோம். என்ன இதன் வழியாக? சொர்க்கவாசல் வழியாக உள்ளே செல்லும் போது ஒருவர் தெரியாம ஒத்தரம் விதிச்சிடுறோம். என்ன பண்ண வேண்டும்? சாரி என்ற வார்த்தையாவது கூற வேண்டும். ஆனால் அறிவிருக்கா? இப்படி வரவ என்று கேட்டவுடன் அவர் கேட்டார்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம மனவளக்கலை அன்பர் என்ன பண்ணுவோம்? உள்ளம் அந்த அப்பரடிகள் சொன்ன மாதிரி மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே என்கிறார் இல்லையா? அப்படி இருக்கணும் நம்ம. ஆனால் சாதாரண மனிதனாக என்ன செய்வோம்? எங்கே போனது எங்க? சொர்க்கவாசலுக்கு. ஆனால் தூய்மையற்ற கருமையத்தை உடைய, அதாவது உடல் பற்றி அறியாததினால் பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் என்ற நாளிலே உழன்று என்றும் நிறைவு பெறாத போது நான் நரன், நான் மனிதன் என்ற நிலையில் நின்று கொண்டு ஒரு சலசலப்பு, துன்பமே மிஞ்சும். நான் சென்றது எதற்காக? இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசற காட்சியவர்க்கு கர்மத்தில் சந்நியாசம் கொள்வதும் ஆராய்தல் பிளஸ் அதோடு ஒன்றுதல், சம்யம் சரணாகதி அடைய சிந்தித்த எல்லாம் என் சிந்தையில் அறிந்தே உதவ வந்த கருணை மழையே பராபரமே என்கிறார் பராபர கண்ணியில். போனது என்னவோ பரவச நிலை காண. பரவசம் என்றால் இதுவரை தன்முனைப்பு இருந்த நிலை மாறி பரத்தின் வசமாதல். இந்த நிலையை ஒரு சித்தர் சொல்றார், மாங்காய் பால் உண்டு மலைமேல் இருப்போருக்கு தேங்காய் பால் எதுக்கடி என்கிறார். மா பிளஸ் காய், பெரிய காய், தலை உச்சியில் பீனியல் சுரப்பியில் அதில் லயமாகி இருப்பவர்களுக்கு தேன் பால் எதுக்கு? உச்சியில் இருந்து மிக நுண்ணியமான பாதை வழியாக தொண்டைக்குள் அமிர்தம் சொட்டு சொட்டாக இறங்கும். இப்ப நம்ம பஞ்சேந்திரிய தவத்துல கடைசியில துரியம் பண்ணும்போது, முற்காலத்தில் துரியத்தை சீக்கிரமாக கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். ஒவ்வொரு மையமாக செல்ல பல ஆண்டு காலமாகும். அதோடு அறிவில் உயர்ந்து குணநலப்பேறு பெறவில்லையானால் உலக இன்பங்களில் மூழ்கி பாவப்பதிவுகளை பெருக்கிக் கொண்டு விடுவார்கள் என்பதற்காகவும், அதோடு ஒரு குறிப்பிட்ட சொத்தை தானமாக வழங்க வேண்டும் அவர்களுக்கு. அப்பொழுதுதான் ஆசான் என்ன பண்ணுவாரு? தீட்சை அளிப்பார்கள். பற்றிலிருந்து விலகி தகுதி பெறுகிறார்கள் என்று பெற்றுக் கொள்வார்கள். நாம தான் குழந்தைகளாக இருக்கும் போதே என்ன சொல்லி வளர்க்குறோங்க? சாமர்த்தியமாக வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக யாராவது ஏதாவது கேட்டா கூட கையை மறைச்சுக்க அப்படின்னு சொல்லி தரோம் இல்லையா? என்று இல்லை என்று சொல்லி கொடுக்க மறுத்து சொல்ல கற்றுக் கொடுக்கிறோம். இதனால என்ன ஆகுது? குழந்தை பெரியவர்கள் ஆனவுடன் பெற்றோர்களின் தேவைக்கு கூட இல்லை என்கிறார்கள். விதைத்தது தானே அறுவடையாகிறது. மூளையில் பிரதிபலித்த படம் ஒன்றுதான் என்றாலும் அதில் உள்ள வித்தியாசத்தை கணித்து மன அலைகள் உணர்தல், அனுபவித்தல், பிரதிபலித்தல் என்ற வகையில் செயல்படும் போது
அன்புக்கும் பகைமைக்கும் வேதம் பார்க்கின்றது. பிடிவா பிடித்தவற்றில் மனம் சலிப்பதில்லை. பிடிக்காத ஒன்றில் மனம் நிலைப்பதில்லை. தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் விளைவு மாறுவதில்லை. செயலில் பாவ புண்ணியம் கிடையாது. செயலுக்கான விளைவுதான் உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், மனதிலே குழப்பம், வாழ்க்கையில் சிக்கல். மகான் ஒரு கவியில சொல்றாரு, உடலில் எழும் மின் சக்தி ஒலி ஒளி சுவை மனம் ஊருணர்வோடு யூகமாய் தொடர்பு கொள் பொருளில் எழும் இந்த அறுவகையான தோற்ற பேதங்கள் தம்மை படரியக்கத்தினால் பல பேத அளவாகி பதிவு கொண்டு இன்ப துன்ப இடராகி மகிழ்வாகி இடர்த்தீக்கும் முயற்சியாய் எண்ணமாய் உள்ளது அறிவாம் என்கிறார். முதல் வார்த்தையிலேயே 2 பொருள் உள்ளது. உடல், மற்றொன்று உயிர். உடல் பல கோடி செல்கள் சேர்ந்த ஒரு கூட்டாக இயங்கிக் கொண்டுள்ளது. மற்றொன்று உயிர். சுத்தவெளி என்கின்ற இறையே மெய்யாக அது அசைந்ததால் உயிர். அப்படி பரிணாமமாக வந்ததுதானே தன்னை தானே பிரித்து திரும்பி பார்ப்பதற்காக பேரறிவாக. அப்ப அறிவு என்ற சொல்லுக்கு அதை அறிந்து கொண்டு பார்க்கக்கூடிய முயற்சி. அப்ப தெய்வம் என்பது அரூபமானது, அறிவு என்பது அதை உணர்ந்தது, அதன் தன்மையாக வாழ்வது. அறிவு அறிவை இயற்கை வழிவந்த அறிவு, தன்னுடைய ஒத்த அறிவு, அதாவது இயற்கையே ஒத்த அறிவு அல்லது இயற்கைக்கு பணிந்து நடப்பது. இது எல்லா உயிரினங்களுக்கும் உண்டு, மனிதனை தவிர. ஏனெனில் மனிதனுக்கு மட்டும்தான் மனிதனுக்கு மட்டும்தான் பல பிறவிகளாக வந்த அனுபவ அறிவோடு பல பேருடைய அனுபவம், தாய் தந்தையினுடைய அனுபவம் சேர்ந்து நாலேஜ், கலெக்டிவ் நாலேஜாக ஒவ்வொரு பொருளிலும் ஊடுருவி நோக்கவும் தன்னை அறிந்து பார்க்கும் போது உள்ளுணர்வாக சிறுக சிறுக உண்டாகின்றது. இது போன்றும் இருந்தும் கூட பெரியவர்கள் ஞானிகள் புராண கதைகளாகவும் வழிகாட்டு முறைகளாகவும் ஏன் கொடுத்தார்கள் என்றால், மனிதன் அறிவில் உயரும் போது எதையும் அப்படியே ஏற்றுக்கொள்வதில்லை. அதை நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேறு என அறிவு நிலை படிகளாக கொடுத்தார்கள். நம்ம கண்ணாடி பார்க்கிறோம், முழு உருவம் நம்மளோடது தெரியலன்னா என்ன செய்வோம்? கொஞ்சம் கண்ணாடியை நகர்த்தி அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இல்ல நாம நகர்ந்து நின்று கொண்டு அதுல முழுசையும் பார்ப்போம் நம்மளுடைய உருவத்தை. இதுதானே யதார்த்தம். அறிவு தன் விழிப்பு நிலை பிழையாத தெளிவில் 5 பெரும் பழிச்செயல்களும் விளைய வழி ஏது என்கின்றார். அதற்குதான் ஆகினை தீட்சையிலேன்னு என்ன சொல்றாங்க, இன்று முதல் நீ எந்த செயல் செய்தாலும் மனம் எதுல இருக்கட்டும், ஆகினையிலேயே இருக்கட்டும் அப்படின்னு தீட்சை கொடுக்கும் போது சொல்றோம் இல்லையா, சொல்றாங்க இல்லையா. ஆகினையில் மனம் ஒரு நிலை பெறும் பொழுது விழிப்பு நிலையில் தவறாது செயல்படும். அப்படியே தவறுதலாக தவறிவிட்டாலும் பாதிக்கப்பட்டவரிடம் உடனடியாகவோ நேரடியாகவோ இழப்பீடு செய்தோ மன்னிப்பு கேட்டோ சமன் செய்து கொள்ளலாம். மேலும் துரிய தவம் செய்து மன ஓர்மையுடன் அகத்தாய்வு செய்து சங்கல்பமாக மறுபடியும் மறுபடியும் மனதார செய்யும் போது, சங்கல்பமாக என்னை மன்னிச்சிருக்க செய்ய சொல்லும் போதே எண்ணங்கள் சீரமைக்கப்பட்டு சங்கல்பம் மேல் பதிவாகிறது. இத புறநானூறு பாடல்ல என்ன சொல்றாங்க, கூழி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிற்ற நிலை முனியாது கற்றல் நன்றே பிறப்பு ஓர் அண்ணன் உடன் உற்றுள்ளும் என்கின்றார். பயிற்றுவித்த ஆசிரியருக்கு ஒரு துன்பம் வந்தா கூட என்ன பண்ணோம், ஒரு வராமல் நம்ம அந்த துன்பமே வரக்கூடாது. பயிற்றுவித்த ஆசிரியருக்கு அப்படியே ஒரு துன்பம் வராமல் என்ன பண்ணணும், நம்ம உடனே உதவி செய்தது. அது அவனுக்கும் அவனது மக்களுக்கும் நன்மை தரும் ஒழுக்கம் என்கிறார். அப்ப ஒழுக்கத்தை புறநானூர்ல எவ்வளவு வலியுறுத்துறாங்க பாருங்க. ஒழுக்கத்திற்கு நமது மகான் ஒரு பெரிய சாமியமே நமக்கு கொடுத்து விட்டார் இல்லையா. தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ எண்ணம் சொல் செயலால் துன்பம் தராது வாழ்வது என்று. அப்படிப்பட்ட அற வாழ்க்கை வாழ்பவர்களை வள்ளுவர் அந்தணர் என்கின்றனர். அந்தணர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலன் என்கிறார். அதாவது அந்தணர் ஆதியையும் முடிவையும் அந்த மறையை உணர்ந்தவர்கள், ஞானத்தில் உயர்ந்தவர்கள், அறவோர் விருப்பு வெறுப்பு இன்றி அனைத்து உயிர்களிடமும் சமமாக பாவிப்பது,
செந்தன்மை என்றால் எளிமை, சாந்தம், கருணையோடு நடந்து கொள்ளல். இது எப்பொழுது நடக்கும்? தன் உள்ளே உள்ள இறைநிலையை காணும் பொழுது, அனைத்து உயிர்களும் ஒன்றென்று உணரும்போது சொர்க்கம். சுவர் பிளஸ் அகம். சுவர் என்றால் வான், உயிராற்றல், காந்த ஆற்றல் இவற்றை அறிந்து பேசுவது இதுதான். எங்கும் நீக்கமற நிறைந்துள்ளது. அதுவே நானுமாக இருக்கிறேன் என்று உணர்ந்து அதற்கு கட்டுப்பட்டு நடக்கும் பொழுது ஒழுக்கமே மிஞ்சும். ஆண்டாள் நாச்சியார் கூறுவது போல, தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுத்தருவான் மின்னறவும் துயினால் தூசாகும் செம்போலார் எப்பாவாய் என்கிறார். நமது சஞ்சித பிராரப்த ஆகாமிய கர்மா என மூன்று போக்கக்கூடியதான போக்கக்கூடியது எப்ப? ஐவுணர்வோடு கூடிய மெய் உணர்வு அறிந்தால் உடல், உயிர், மனம் என்ற மூன்றையும் போற்றி பாதுகாப்பதோடு மற்றவர்களுக்கும் தொண்டாற்றுவார்கள். அவர்களை தான் யான் எனது என்ற சிறக்கறுப்பான் வானோருக்கும் உயர்ந்தவனாவான் அப்படிங்கிறாங்க வள்ளுவர். அதாவது அவர்கள் சித் என்ற உயிரை பற்றி உக்த ரகசியத்தை அறிந்த ஈதல், மற்றவர்களுக்கும் உதவுதல், இரவாமை, நம்முடைய வாழ்க்கையை சரித்திரமாக்குதல், மகிழ்போகம், துன்பம் இல்லாத இன்பமான வாழ்வை வாழ்வார்கள். அதற்கு நமக்கு என்ன வேணுங்க? நம்ம தினந்தோறும் உடற்பயிற்சி செய்யணும். நம்ம நல்ல தெளிவா இருக்கணும்னா, நம்மள முதல்ல சீர்படுத்திக்கணும். அதற்கு அகத்தவத்தோடு கூடிய அகத்தாய்வும், அறநெறி வாழ்க்கையும் கடைபிடித்து வாழும்போது, இன்னும் வேறென்ன வேண்டும்? இறைவா இப்பேறு பெற்ற பெண்ணை எடுத்த மனித பிறப்பி எய்தியதே முழுமை. அப்படிங்கிற மாதிரி நம்ம நல்லாவே நம்ம மட்டும் இல்லாம நமது அடுத்த தலைமுறைகளுக்கும் நல்ல அறிவை கொண்டு செல்லக்கூடிய தெளிந்த அறிவில், நம்ம பாரதி சொன்ன மாதிரி நல்ல தெளிந்த அறிவில் நம்ம வாழ்ந்து நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் பனி போல நம்முடைய பாவம் எல்லாம் போகிறத நம்மளுடைய பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையில சீரும் சிறப்புமோட வாழக்கூடிய பயிற்சியை நம்ம மகான் கொடுத்துள்ள. அதை நம்ம வாழ்க்கையில பின்பற்றும் போது எப்பொழுது நமக்கு வாழ்க்கையில் சொர்க்கமே என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.